நம்மளோட கன்சல்டிங்கோட பெஸ்ட் இது என்னன்னா கைப்பணம் கம்மியா போட்டீங்கன்னா போதும், மீதி லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். பிக்கப் 2.0 நிறைய இடத்துல நிறைய பேர் தேடி பார்த்துருப்பீங்க. 2.0 வண்டியே கிடைச்சிருக்காது. நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கனாலும் சரி, நீங்க லோனுக்காக நீங்க போய் அலைய தேவையில்ல, நாமளே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வண்டி தரேன். இன்னைக்கு 2 வீலர் வாங்கினீங்கன்னாவே இன்னைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்றாங்க. வெறும் 3,10,000 ரூபாய்க்கு பிக்கப், அதுவும் பெரிய பிக்கப் உங்களுக்கு தரேன், எல்லாம் கரண்டோட. நம்ம கிட்ட லோடு வண்டி மட்டும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி நீங்க இது பண்ணுவேன்னா, கமர்ஷியல் எல்லா வண்டியுமே அவைலபிளா இருக்கு. நம்மகிட்ட ஈச்சர் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. லோன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொஃபைல் நல்லா வந்து ஃபுல்லாவே கூட கிடைச்சிடும். அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் ரிட்டர்னும் கொடுத்துருவோம். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு எல்லாருமே. ஓகே ஓகே. நம்மகிட்ட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா. ஸ்டாக்லாம் எப்படி வந்திருக்கீங்க? நம்மளது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நீங்கள் அப்போ பார்த்த ஸ்டாக் எதுவுமே இப்போ இருக்காது. ஏன்னா நம்மளது அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்க்குற நீங்கள் ஸ்டாக் எல்லாமே நீங்கள் போட்டது எல்லாமே எல்லா வண்டியும் போயிடுச்சு. இப்போ இருக்கிறது எல்லாமே புது ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சியோ நாட்டோ கன்சல்ட்டிங்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் சேலத்தில் தான் இருக்குது. சேலம் மெயின் இடத்துலையே தான் இருக்குது. சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் சேலத்துக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னாவே உங்களை பிக்கப் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டார்டிங் பட்ஜெட் நாங்கள் நம்மகிட்ட ஸ்டார்டிங் வெறும் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து இருக்குது வண்டி. வெறும் 1.5 லட்ச ரூபாய் இருந்துச்சுனாவே வண்டி எடுத்துக்கலாம் ஒரு வண்டி. அதே போல் எப்பயுமே லேட்டஸ்ட் மாடலாக கொடுப்பீங்க. நேற்று லான்ச்சான ஒரு வண்டிக்கு கூட இருக்கு நம்மகிட்ட. 24 கூட வண்டி இருக்குது நம்மகிட்ட அவைலபிளாக. 24 வண்டி கூட இருக்கு நம்மகிட்ட. ஆமாம், பிக்கப் ஒன்று இதே வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு 24 வண்டி கூட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். டோட்டல் ஸ்டாக்னா எவ்வளோ இருக்குங்க? டோட்டலாக ஒரு 60 வண்டி கிட்ட இருக்கும். வண்டியில் வந்து வரும் போவோம், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதேமாரி நம்மளது பார்க் அண்ட் சேலும் இருக்கனால நிறைய பேர் பார்க்கும் பண்ணி சேல் பண்ணுறாங்க. நம்ம வண்டியே இருக்குது, பார்க் அண்ட் சேலும் இருக்குது. அப்படிங்கிறனால டோட்டலாக கணக்கு போட்டால் அந்த சம்திங் வந்துடும். ஒரு எல்லா இதுலேயுமே உங்களுக்கு கணக்கு போட்டிங்கன்னா நிறையா வண்டி இருக்கும். ஓகே ப்ரோ, நிறைய ஸ்டாக் இருக்குது. அதனால் எல்லா வண்டி பார்க்குறதுன்றது முடியாத விஷயம். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில மாடல் பார்த்தோம் பாருங்க. அப்படிலாம் கால் பண்ணி அவங்க கேட்டுருவாங்க. கால் பண்ணுங்கள். நம்மளது நீ ஒரு வண்டி எடுக்கணும்னா, இந்த டாடா ஐசி எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா டாடா ஐசியில் ஒரு 10 வண்டி இருக்குது. தோஸ்த் எடுக்கணும்னா தோஸ்த்தில் ஒரு 10 வண்டி பக்கம் இருக்கும். பிக்கப்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வண்டி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை, செலக்ட் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் நம்மகிட்ட. அதேமாரி நம்மளோட கன்சல்டிங்கோட பெஸ்ட்டு இது என்னன்னா, கைப்பணம் கம்மியாக போட்டிங்கன்னா போதும், மீதி லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் வண்டியாகவும் எடுத்துக்கலாம், கைப்பணம் கம்மியாகவும் போட்டு எடுத்துக்கலாம், லோன் ஃபெசிலிட்டியோடையும் எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இது நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, வண்டி பிடிச்சிருக்குன்னா லோனோட வண்டி எடுத்துக்கலாம். என்ன முக்கியமானது ப்ரொஃபைல், அதாவது சிபில் ஸ்கோர் சிபில்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா மீதி லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல் வண்டி. வண்டி பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். தொட்டி சைடு ஆங்கிள் பாருங்கள், ரெண்டுமே புதுசாகவே போட்டு கொடுத்துடலாம். டயர் பார்த்தீங்கன்னா 2 டயர் போட்டிருக்கு. இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல, ரொம்ப தெளிவான வண்டி. லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 29 நம்பர் வண்டி தான் அது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, கையில் ஒரு 40,000 ரூபா கைப்பணம் இருந்ததுனாவே இந்த வண்டி எடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் சேர்த்தி கூட இன்னும் தருவாங்க. அதை பொறுத்து வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். முன்பணம் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 50,000 40,000 இருந்தால் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருந்தாவே மாதிரி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிக்கப் 2.0 நிறைய இடத்துல நிறைய பேர் தேடி பார்த்துருப்பீங்க. 2.0 வண்டியே கிடைச்சிருக்காது. எங்கேயுமே போய் தேட தேவையில்ல. நம்மக்கிட்ட 2.0 வண்டி பார்த்தீங்கன்னா 2-3 வண்டி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிக்கப்பில் 2.0 ஏசி வண்டி வேணும்னா நீங்கள் நான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சியோ நாட்டா கன்சல்ட்டிங் வாங்க. இது ஒரு வண்டி உங்களுக்கு காட்டுது, இன்னும் 2 வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஏசியோடைய வண்டி வரும், 10 அடி தொட்டி. உங்களுக்கு பெரிய வண்டி வேணும்னு சொல்லி தேடுறவங்களுக்கு இந்த வண்டி தான் பெஸ்ட்டு இதாக இருக்கும். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2024 மாடல் வண்டி. வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் டயர் பாருங்கள், கம்பெனியில் போட்ட டயர் கூட இன்னும் தேய்மானம் ஆகல. அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனர் தான். நீங்கள் எடுத்து நீங்கள் எதுவுமே செலவு பண்ணதில்லை. வண்டியோட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஷோரூமை விட்டு வெளியில் வந்தால் எப்படி குவாலிட்டியாக இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்குது. ஆனால் வித்தியாசமாக வச்சுருக்காங்க மேலே. ஆமாம், அது அவங்களோட டேஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பாருங்க. இன்னும் ஓகே ஸ்டிக்கர் கூட இன்னும் இது பண்ணல. ஓகே ஸ்டிக்கரோடய இருக்கும் வண்டி. இவ்வளோ தெளிவான வண்டி எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மக்கிட்ட வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது, இவ்வளோ லேட்டஸ்ட்டாக இருக்குது, நான் கைப்பணம் ஒரு 3 லட்சம் போடணுமோ 4 லட்சம் போடணுமோன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த வண்டிக்கு கையில் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே கைப்பணம் வச்சுருந்தீங்கன்னாவே இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரேன் நான்.
அது 24 மாடல் 2.0 எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து வண்டி எடுங்க. வண்டியோட விலைங்க? வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 9,99,000 வரும். ஓகே, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10 லட்ச ரூபா வரும். இப்போ புது வண்டிக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் வருங்க? இப்போ நான் புது வண்டி நீங்கள் இதை போய் ஷோரூமில் போய் எடுத்தீங்கன்னாவே ஒரு 12.25 சம்திங் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டி கட்டி எல்லாம் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் பண்ணியே உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீதி ஆகுது இல்லை. தொட்டி போட்டிருக்கு, உங்களுக்கு சைடு ஆங்கிள் கட்டி இருக்கு, எல்லாமே செஞ்சு உங்களுக்கு நான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்ல. ஒரு 1 இயருக்கு கூட இன்னும் முடியல, 1 இயர் ஃபுல்லாக முடியல. அதுக்குள்ளே உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கம்மியாகவே கொடுக்குறேன். 2 இல்லை 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கம்மியாக கொடுக்குறேன். வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்ச ரூபாய்க்கு கிட்ட வித்தியாசம் கம்மியாகவே கிடைக்கும். டவுன் பேமெண்ட் முக்கியமா? டவுன் பேமெண்ட் கம்மியாக போட்டிங்கன்னா போதும். நீங்கள் போய் நீங்கள் ஷோரூம்லேயே போய் பண்ணீங்கன்னா 1 லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க புது வண்டிக்கு. நம்ம வெறும் 40,000 ரூபா கட்டினீங்கன்னா வண்டி உங்களுக்கு தரோம். ரைட், ஓகேங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா படா தோஸ்து i3. நம்மக்கிட்ட நிறையா வண்டி பார்த்தீங்கன்னா 10 அடி தொட்டிலே அவைலபிளாக இருக்குது. i3லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வண்டி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய வண்டி எடுக்கணும், பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும், லாங் ஓட்டுற மாதிரி, லைனுக்கு ஓட்டுற மாதிரி வண்டி வேணும்னு சொல்லி தேடுறீங்கன்னா நம்மக்கிட்ட லைனுக்கு ஓட்டுற மாதிரியே வண்டி அவைலபிளாக இருக்குது. பெரிய வண்டி உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி தான். 23 மாடல் i3 வண்டி தான் இது. வண்டி பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். லைஃப் டேக்ஸ் வண்டி. உங்களுக்கு லைஃப் டேக்ஸ்லேயே நீங்கள் பெரிய வண்டி வேணும்னு சொல்லி தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸோடையே இருக்கும். 2023 மாடலு, ஒரே ஓனரு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் புதுசாக பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 1 வருஷம் வந்துடும். 2 டயர் புதுசு போட்டிருக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபா பக்கம் கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி தமிழ்நாட்டில் லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். இந்த தோஸ்தும் சரி, பக்கத்தில் இருக்கிற அந்த பிக்கப்பும் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸும் அந்த பவர்லாம் வந்துட்டு நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஆமாம், காருக்கு ஈக்குவலன்றத விட காரையே ஓவர்டேக் பண்ணி காருக்கே டஃப் கொடுக்குறலாம். நீங்கள் இந்த வண்டி மினிமமாக ஒரு 100ல் ரீச் ஆகும். அசால்ட்டாக போகும். உங்களுக்கு லோடு வைஸில் நீங்கள் 5 டன் அசால்ட்டாக போட்டு வண்டி போகலாம். உங்களுக்கு வந்து இழுக்கிறதுக்கு தடுமாறுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வண்டி வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அதனால தான் இந்த வண்டி தேடி வண்டி எடுக்கிறாங்க. இதுவுமே பாருங்க அதே மாதிரி தான். வண்டி சைஸும் பெருசா. ஆமா, அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 2-3 வண்டிக்கு கேரியர், அந்த ஃபிட்டிங் எல்லாமே எதுவுமே இருந்திருக்கு. ஆமா, இது நீங்க எமர்ஜென்சி அர்ஜென்ட்டா உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் நான் எடுத்துட்டு வந்த இதோடய உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதோட பிரைஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எனக்கு இது கொஞ்சம் குறையா இருக்குது, கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னா அதையும் செஞ்சு தான் கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் அமௌண்ட்டு இதெல்லாம் நீங்கள் தரலாம் தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்டே ஒர்க் ஷாப் இருக்குன்னா நம்ம அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். சின்ன ஒர்க்கு ஏதோ இருந்தால் சொல்லுங்கள், அது கூட செஞ்சுக்கலாம். ஓட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதுவும் செஞ்சு கொடுக்கலாம். வேறு எந்த கன்சல்ட்டிங்கில் இந்த மாதிரி செஞ்செல்லாம் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு ஏதோ குறைனா சொல்லுங்கள், செஞ்சு கொடுத்துடலாம். அதே போல நீங்க வந்துட்டு முன்பணம் இல்ல ஃபினான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுமா ரொம்ப கம்மியாவே பண்ணி தரோம். வேற யாரும் போய் லோனுக்கு இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டாங்க. வண்டி விற்பாங்க, நீங்க போய் அதுக்கெல்லாம் அலைஞ்சு நீங்க ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நீங்க அலைய தேவையில்ல, நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாமே. அடுத்ததுங்க இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 3 வீலர் அபே வந்து எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி சைடு எங்களோடய இருக்கும். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனரில் இருக்கும். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ். எஃப்சி 2 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பண்ணி கொடுத்துடலாம். கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கும். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி பார்த்து எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து மைலேஜ் நல்லா தர மாதிரி வண்டி வேணும், நான் வந்து காய்கறி வியாபாரம் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறேங்கிற உங்களுக்கு யூஸுக்கு வண்டி வேணும்னு தேடினீங்கன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வயசில் பார்த்தீங்கன்னா 30 கிட்ட மைலேஜே கிடைக்கும். இப்போ 2 வீலர் மைலேஜ் உங்களுக்கு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கலாம். 2 வீலர் மாதிரி இப்போ டீசல் அடிச்சுட்டு வண்டி தொட்டி சைடுங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,20,000 ரூபா வரும். வந்து பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். அளவா நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வியாபாரிங்க, ஆமாம் வியாபாரம் ஏதோ ஒன்று பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு ஆட்டோவை கூட்டிங்கன்னா 400 500 கேட்பாங்க. ஒரு 100 200 பெட்ரோல் அடிச்சிங்கன்னா போதும், வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். சொந்தமாக நம்ம இஷ்டம் போல டைம் போல நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம். நீங்கள் 2 வீலர் மைலேஜ் அப்படியே சேம் தரும். நீங்கள் 2 வீலரே 35 தான் மைலேஜ் தருது. அதே மைலேஜ் உங்களுக்கு தரும். உங்களுக்கு மைலேஜ் வயசில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நம்மகிட்ட வந்துட்டு எப்பயுமே குறைஞ்சபட்சம் 70 80 கிட்ட நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது மொத்த ஸ்டாக்கையும் ஒரே வீடியோவில் பார்க்கறதுங்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை, அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாடா ஐஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். இந்த வீடியோலேயே வேணால் பின்னாடி இருக்கிற இன்னும் 2 இதில் வந்து காட்டுங்க. அதில் பார்க்குறவங்களுக்கும் ஏதோ பிடிக்கிறதுனா கூட பார்க்கட்டும். நம்மக்கிட்ட எல்லா வண்டி, சின்ன வண்டி வேணும் அப்படின்னாவே நம்மக்கிட்ட எல்லா வண்டியுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சிஓ நாட்டா கன்சல்டிங் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணலாம்.
அதிலே பாருங்க 2 நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9லேருந்து 6 மணி வரைக்கும் கால் பண்ணால் மட்டும்தான் எடுப்போம். இது ஆஃபீஸ் நம்பரு. நீங்கள் வேறு டைமில் கால் பண்ணிட்டு எடுக்க மாட்டேன்றாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நாங்களும் ஒரு ஆஃபீஸ் வச்சு பண்ணுறோன்னா ஆஃபீஸ் டைமுக்கு மட்டும்தான் கால் அட்டன் பண்ண முடியும். அதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. இல்லை கரெக்டாக தான் சொன்னீங்க. ஏன்னா எனக்கே கால் வருது. ஆமாம், ஏன்னா ஒரு சில பேர் என்னென்னா நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு பார்க்குறாங்க, பார்த்த உடனே கால் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போய் டயர்டாக தூங்குறோம், அதில் இதாகுது. அதனால தான் ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணால் எடுத்துக்கலாம். சண்டே வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் லீவு. சண்டே வந்து ஆஃபீஸ் லீவு. மித்த டைமுக்கு நீங்கள் எப்போ கால் பண்ணிங்கனாலும் 2 நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் எடுக்கலினாலும் இன்னொரு நம்பர் கால் பண்ணுங்க, எடுக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது பாருங்க, இன்னும் ஃபிட்டிங் இதெல்லாமே போடாம தான் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். உள்ள தொட்டிக்குள்ள இருக்கு. புது தொட்டி சைடு ஆங்கிள் தான் போட்டிருக்கு வண்டிக்கு. ஓகே, நீங்க எடுத்து நீங்க எந்த வேலையும் நீங்க செய்ய தேவையில்ல. வண்டி தெளிவாக இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இது வேலை செய்யணுமா அது வேலை செய்யணுமா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெறும் ஆயில் சர்வீஸ் பண்ணால் மட்டும் போதும். 2022 மாடல். கையில் ஒரு 10,000 ரூபா கைப்பணம் வச்சுட்டு ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தர்றவங்களுக்கு இது உங்களுக்கு சூட் ஆகும். 10,000 20,000 கைப்பணம் இருந்தால் போதும், லோன் பண்ணி உங்களுக்கு வண்டி தரோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, நீங்கள் லோனுக்காக நீங்கள் போய் அலைய தேவையில்ல, நாமளே ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எனக்கு வண்டி வேணும், எனக்கு என்னோட ஓன் யூஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படுது, நம்ம பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியில் தேடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வண்டி தரேன். இன்னைக்கு 2 வீலர் வாங்கினீங்கன்னாவே இன்னைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு 2013 மாடல். அதுவும் இந்த வண்டி 1.5 லட்ச ரூபாய்க்கு தராங்க. எஃப்சி இருக்குமா, இன்சூரன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு தரேன். 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு, டயர் போட்டிருக்கு, தொட்டி இருக்குது, எல்லாம் பண்ணியே வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு தரோம். இவ்வளோ கம்மியாக யாருமே தர மாட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வந்து எடுங்க. வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு வெறும் 13 மாடல் தரேன் உங்களுக்கு வண்டி. லோக்கல் நம்பர் தான் இது. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு இன்னைக்கு தனித்தனியாக உங்களுக்கு தொட்டி போட்டிங்கன்னாவே ஒரு 40,000 ரூபா பக்கம் வருது. உங்களுக்கு தொட்டி போட்டு எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தே உங்களுக்கு அவ்வளோ ப்ரைஸ் தான் சொல்கிறேன். டயர்லாங்க டயர் எல்லாமே போட்டிருக்கு. டயர் 2 டயர் பாருங்க, புது டயர் எம்ஆர்எஃப் டயர் உங்களுக்கு வாரண்டியோடய வந்துடும். அந்த டயர்லாம் டயர் மாத்திர செலவும் கிடையாது, எதுவும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆயில் சர்வீஸ் பண்ணுற செலவு மட்டும் தான் உங்களுக்கு. ரைட்டுங்க. விலை வந்து 1.5 லட்சம். ஆமாம், 1.5 லட்ச ரூபா தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2014 மாடல். ஹெச்டியில் நிறைய பேர் வண்டி தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஹெச்டியிலேயே நம்மகிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது. இது டாடா ஏசி ஹெச்டி 2014 மாடல் வண்டி தான் இது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதில் தொட்டி இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு புது தொட்டி சைடு ஆங்கிள் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டு பெயிண்டிங் பண்ணி உங்களுக்கு தந்துடுறோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போய் எஃப்சி பண்ணணுமா, இன்சூரன்ஸ் பண்ணணுமா, இல்லை தொட்டி போடணுமா, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். எல்லாமே நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம். லோன் கேட்டாலும் இந்த வண்டிக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 2014லேருந்தே வெறும் ஒரே ஓனரில் தான் வண்டி ஓடி இருக்குது. 14 மாடல்லேருந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் வண்டியே ஒரு 2-3 ஓனர் மாறுது. 14லேருந்தே வெறும் ஒரே ஓனர், ஒருத்தர் கைப்பட ஓடிட்டு இருந்த வண்டி தான் இது. ஆமாம், வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்கும். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 320 சொல்லுது. வண்டி பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். 3,20,000. ஆமாம், தொட்டி சைடுங்கெல்லாம் போட்டே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான். அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறீங்க. எல்லா ஒர்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணி ஆயில் சர்வீஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் செலவு. மீதி எதுவுமே உங்கள் செலவு கிடையாது. முன்பணங்க அதுக்கு ஒரு 40,000 ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். ரைட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது 2023 மாடல் வண்டி. இது வந்து லேட்டஸ்ட் டைப்பு. இது பாருங்கள், வண்டி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக விட்ட அப்டேட் வண்டி. இது டாடா ஏசி கோல்டு 2023 மாடல் வண்டி. 23ல் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஜெனியூனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரும் 17,000 கிலோமீட்டர் சம்திங் தான் வண்டியை ஓடி இருக்கும். வண்டிக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் லைனுக்கு கட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். தெளிவாக இருக்கும். வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்தீங்கன்னு நீங்கள் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும். கையில் ஒரு 20,000 ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி வண்டி கொடுத்துடலாம். 20,000 போட்டாவே போதும், மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, 20,000 கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம். இப்போ லோன் வந்து வர கஸ்டமருக்கு லோன் எலிஜிபிள் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்னென்ன தேவை? அது இப்போ நம்ம சிபில் ப்ராப்பராக இருந்ததுனாவே லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கே தெரியும் லோன் வாங்கி கரெக்டாக கட்டியிருப்பீங்களா கட்டியிருக்க மாட்டீங்களா அப்படின்னு. கரெக்டாக கட்டியிருப்பாங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு 2022 மாடலு. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓகே ஸ்டிக்கர் எல்லாமே 90% எல்லா வண்டியிலும் நம்மகிட்ட ஓகே ஸ்டிக்கரோடையே இருக்கும். சிங்கிள் ஓனர் வண்டி தான் பாருங்கள். ஓகே, நீங்கள் புது வண்டிக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அதே கண்டிஷன்லேயே நம்மகிட்ட வண்டி இருக்கும். நீங்கள் போய் இதை செக் பண்ணணுமா அதை செக் பண்ணணுமா அதெல்லாம் தேவையில்லை.
உங்களுக்கு இன்னும் திருப்தி வேணும்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணுங்க. இல்லை எனக்கு இன்னும் அதுவும் திருப்தி பத்தாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஷோரூம்லேயே விட்டு கூட நம்ம வண்டியை செக் பண்ணிக்கலாம். ஸோ மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். மெக்கானிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு திருப்தி ஆனதுக்கப்புறம் நம்மகிட்ட அட்வான்ஸ் கொடுங்க. மற்ற கன்சல்டிங் மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க பார்த்துட்டீங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படிலாம் இல்லை நம்மளுது. நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மகிட்ட அட்வான்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னா கையோடு வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்துருங்க. கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட அட்வான்ஸ் பண்ணுங்கள். தொட்டி சைடு எங்களுக்கு போட்டிருக்கு. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும். எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக செக் பண்ணி வச்சுருக்கோம் வண்டிக்கு, எல்லா வண்டிக்குமே. நீங்கள் வண்டி டெலிவரி கொடுக்கும்போது நான் ஜென்ரல் செக்அப் செஞ்சு தான் கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு நீங்கள் அமௌண்ட் எதுவும் தர தேவையில்லை, செஞ்சே கொடுத்துலாம். கையில் ஒரு 10,000 ரூபா கை பணம் இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்ச ரூபா தான் வரும். 4.5 லட்ச ரூபா 22 மாடல் வண்டி. முன்பணம் 10,000 இருந்தால் போதும். 10,000 ரூபா இருந்துச்சுன்னா இது லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் பண்ணி கொடுத்தோம். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊராக இருந்தாலும் பண்ணிக்கலாம். சிபில் மட்டும் ப்ராப்பராக இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ப்ளஸ். இது 2023 மாடல் வண்டி. லேட்டஸ்ட்டாக வண்டி வேணும்னா நீங்கள் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடவே தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா போதும். நம்மக்கிட்ட வண்டி சும்மா ஒரு ஸ்டாக் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வண்டி வாங்க போகிறவங்களுக்கு ஒரு வண்டி பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கும் இத்தனை வண்டி பார்த்துட்டு ஒரு வண்டி முடிவு பண்ணுறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா ஒரு வண்டி பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக தேவையில்ல. நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 4 வண்டி இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கண்டிஷனாக எல்லாமே செக் பண்ணி வச்சுருவோம். 23 சிங்கிள் ஓனர் வண்டி. எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் வந்துடும். வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல. தொட்டி சைடுங்கள்லாம் பாருங்கள் திருச்சி டைப் பாடியில் இருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு 20,000 30,000 கை பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம். 5 லட்ச ரூபா தான் இந்த வண்டியோட விலையே வரும். 23 மாடல் வண்டி. இவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்குறோம். இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். முன்பணமாக ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது நம்மளோட கன்சல்ட்டிங்கோட பெஸ்ட்டு இதே என்னன்னா கைப்பணம் கம்மியாக போட்டால் போதும். லேட்டஸ்ட் வண்டியாகவும் எடுத்துக்கலாம், கண்டிஷனாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு தான். 21 மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொட்டி சைடுங்கள் எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,30,000 ரூபா வரும். வந்து பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். லோன் ஃபெசிலிட்டி கட்டல் பண்ணலாம். கையில் ஒரு 10,000 ரூபா இதுக்கு இருந்தால் போதும், மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 22 மாடல் வண்டி இது. இதுவும் கோல்டு ப்ளஸ் தான். நம்மக்கிட்ட கோல்டில் மட்டுமே ஒரு 5 வண்டி பக்கம் இருக்குது. டாடா ஏசி கோல்டு மட்டுமே. உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,60,000 ரூபா வரும். இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பிடிச்சிருந்தா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வரும், இன்சூரன்ஸ் 1 வருஷம் வந்துடும். எல்லாமே தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டி நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல. 22 தான் வண்டி மாடல். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தோஸ்துலேயும் நிறைய பேர் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, கைப்பணமும் கம்மியாக போட்டணும், கொஞ்சம் நல்லா வெயிட்டெல்லாம் போட்டு ஓட்டுற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மகிட்ட அதுவும் அவைலபிளாக இருக்குது. இது 2017 மாடலு. இது லீஃப் டைப் வண்டி தான் இது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி 2 வருஷம் வந்துடும், இன்சூரன்ஸ் 1 வருஷம் வந்துடும். தொட்டியெல்லாம் பாருங்கள் ஹெவியாக போட்டிருக்கு. டயர் 4 டயருமே வண்டிக்கு புது டயர் தான். வண்டிக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் டயருமே மாற்ற தேவையில்ல, எல்லா டயரும் புதுசாக போட்டிருக்கோம். இன்ஜின் கியர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4.25 லட்ச ரூபா தான் வரும். 2017 மாடல் வெறும் 4.25 லட்ச ரூபாய்க்கு தரோம். அது பிடிச்சிருக்குன்னா நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். அதான் 4-5 இடத்துல விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் பிரைஸ் எந்த அளவுக்கு. என்ன சொல்றேன்னா நீங்க என்கிட்ட வரதுக்கு முன்னாடி 2 இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வாங்க. அப்படின்னா நம்மகிட்ட விசாரிச்சு கூட மற்ற இடத்துக்கு கூட போய் அது உங்களோட விருப்பம். நீங்க செக் பண்ணிட்டு எது பெட்டரா இருக்கோ அங்க நீங்க வாங்கிக்கோங்க. எனக்கு பட்ஜெட் கம்மியில வேணும், கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும்னா 2016 மாடலு வெறும் 2.5 லட்ச ரூபா தான் வரும். 2.5 லட்ச ரூபாய்க்கு எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி எடுத்துட்டு போய் நீங்க எந்த வேலையும் நீங்க செய்ய தேவையில்லை, எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வண்டிக்கு. உங்களுக்கு ஒரு அளவான முதலீடுல எடுத்தோம்னா ஹை பட்ஜெட் போகாம ஃபர்ஸ்ட் வாங்க போறேன் அப்படின்னா அது உங்களுக்கு சூட் ஆகும். உங்களுக்கு முன்பணம் அதுக்கு நீங்க ஒரு 40 ரூபா கை பணம் போட்டீங்கன்னா மீதி லோன். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல தோஸ்து வேணும்னு சொல்லி தேடுறவங்களுக்கு இது உங்களுக்கு சூட் ஆகும். வெறும் 3 லட்ச ரூபா தான் வண்டியோட விலையே வரும். 3 லட்ச ரூபாய்க்கு 2013 மாடலு, 1 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி எல்லாமே நீட்டாக இருக்கும். உள்ள சீட் கவர்லாம் போட்டிருக்கு. எல்லாமே தெளிவாக நம்ம செஞ்சு தான் கொடுக்குறோம். வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு 13 மாடல் யாருமே தர மாட்டாங்க. இன்னைக்கு டாடா ஏசி எடுத்தீங்கன்னாவே 2.5 லட்சம் 3 லட்சம்ங்கிறாங்க. உங்களுக்கு தோஸ்து வண்டியே வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு தரேன். அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பிடிச்சிருக்குன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ரேட் வந்துட்டு இந்த வண்டிக்கு இல்லைங்க, இப்போ பார்த்துட்டு இருக்க எந்த வண்டி எடுத்தாலுமே நம்ம வந்துட்டு ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு தாராளமாக ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெட்டராக இருக்கோ அது சொன்னீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அது போக பிரதர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்க்குறது தான்
எந்த சில சின்ன சின்ன செலவு இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க பண்ணி தான் வச்சுறாங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது சின்ன ஒர்க் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் தாராளமாக கையோட பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மற்ற கன்சல்டிங் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம கன்சல்டிங் வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா மீதி எந்த வண்டியும் பார்க்கறதால அதே சேம் கண்டிஷனுக்கு தான் எல்லா வண்டியும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். பெயிண்டிங் கூட ஒரு சில இடத்துல அடித்து வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறோன்னா அப்போ எவ்வளோ கண்டிஷனாக ஒவ்வொன்றும் செக் பண்ணி வண்டி சேல் பண்ணுறதுங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சியோனோடது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல இருக்குது. ஆமாம், 4 இடத்துல இருக்குது. 4 இடத்துல இப்போ வந்துருச்சுங்களா? ஆமாம். ஒரே இடத்துல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனி இடத்துல, அதாவது பார்க்கிங் ஸ்பேஸ் பத்ததுனால அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ் தெரிஞ்ச அளவுக்கு எப்படி ஒரு 70 வண்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 60 வண்டி 70 வண்டி கிட்ட இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் வெறும் டாடா ஏசி தான் கொடுக்குறீங்க, இப்போ தோஸ்து கொடுக்குறீங்க, ஆனால் பிக்கப்லாம் எதுவுமே தரமாட்டேன்றீங்க. டிஐ வண்டியில் வேணும், டிஐ வண்டி கிடைக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. நம்மக்கிட்ட டிஐ வண்டி பெரிய பிக்கப்பில் பெரிய பிக்கப் மேல்கட்டு வண்டி டிஐ இன்ஜின்லேயே 2011 மாடல் நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது. வண்டிக்கு இன்னும் இதில் சில்லற வேலைலாம் செய்யணும், செஞ்சு தான் உங்களுக்கு கொடுப்போம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் எல்லாமே வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னா 2 டயர் புது டயராக போட்டிருக்கு. இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி டிஐயில் வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் வெளியே விசாரிச்சு பாருங்கள், டிஐயில் வண்டி எங்கேயுமே இல்லை. நம்மக்கிட்ட டிஐலையும் லோ பட்ஜெட்டில் வண்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3,10,000 ரூபாய்க்கு பிக்கப்பு, அதுவும் பெரிய பிக்கப்பு உங்களுக்கு தரேன். எல்லாம் கரண்ட்டோட, எல்லாமே 1 வருஷம் கரண்ட்டோட, 2 டயர் புதுசு எல்லாமே பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு தரேன். நீங்கள் வெளியே விசாரிச்சு பாருங்கள், இந்த ப்ரைஸ்க்கு யாராச்சும் தராங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஓகே. பிக்கப்பும் கிட்டத்தட்ட 3,10,000, அந்த தோஸ்தும் வந்துட்டு 3 லட்ச ரூபா ஆமா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னாலும் லேட்டஸ்ட் மாடலும் கிடைக்கும், பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக பார்க்கலாம். இப்போ நம்ம கன்சல்டிங்கோட பக்கத்தில் இன்னொரு ஷெட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல்லாக இங்கேயும் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இங்கே இருக்கிறதுல ஃபுல்லாக பார்க்க முடியாது, அதனால ஒரு சில மாடல் மட்டும் இப்போ பார்த்துடலாம். எனக்கு வந்தோன்னே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் நம்ம இந்த வண்டி எடுக்கிறப்போ. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரால V30லேயே ஏசி வண்டி நம்மகிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது. ஏசிலேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரா இது பார்த்தீங்கன்னா கேபின் ஃபுல்லாகவே ஏசி வந்துடும். நீங்கள் காரில் மட்டும்தான் ஏசியாக போய் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட லோடு வண்டியிலையும் ஏசிலேயே போய்க்கலாம். அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனோடய இருக்குது. புதுத்தொட்டி சைடு எங்களுக்கு போட்டிருக்கு. வண்டியோட கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வண்டி எப்படி நம்ம குவாலிட்டியாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2022. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி 2 வருஷம் வந்துடும், இன்சூரன்ஸ் 1 வருஷம் வந்துடும். வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் இந்த ஃபீல்டே கிடையாது, ஆனால் நீங்கள் வண்டி வந்து பார்க்குறீங்க, இந்த வண்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு இது வரீங்க. அப்படி தான் நம்ம வண்டியோட இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம புதுசாக வரவங்களுக்கும் போய் நீங்கள் இதை பண்ணால் அதை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதுவும் போய் தேட தேவையில்லை. நம்மளே எல்லாமே செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைனுக்கு ஓட்டலாம், அந்த அளவுக்கு கண்டிஷனாக பண்ணிக்கலாம். இது 2022 மாடல். ஆமா. டக்குன்னு பார்த்தோன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் 2024 மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் நினச்சிட்டேன். நம்மகிட்ட எல்லா வண்டியும் சேம் கண்டிஷன், சேம் இதே கண்டிஷனில் நம்மகிட்ட V30லையும் இருக்குது, V50லையுமே அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆமாம், அதில் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா V30, V50 இன்னொரு குடோனில் இருக்குது. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரே இடத்துல தான், எல்லாமே நடக்கிற தூரத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் எங்கேயும் மாற்றி போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்தால் போதும், நாங்களே கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டிட்டு உங்களுக்கு இது பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் அட்வான்ஸே பண்ண தேவையில்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இங்கே நம்மளுதுட்ட வந்துட்டீங்க, நம்மக்கிட்ட தான் பார்த்தாகணும் அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. இந்த ஏரியாவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது, குவாலிட்டி எது பெஸ்ட்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள். என் இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து வண்டி பார்க்குறாங்க, இந்த வண்டி எடுத்துக்கலாங்களே, இந்த வண்டி பார்த்துட்டாங்க, பிடிச்சி போச்சு, அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குறோம். அட்வான்ஸ் எவ்வளோ தேவைப்படுறதுக்கு? ஒரு 10,000 ரூபா அந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லோன் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து ப்ரொஃபைல் நல்லா வந்து ஃபுல்லாகவே கூட கிடைச்சிரும். அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் ரிட்டர்னும் கொடுத்துருவோம். ஓ, அப்படியே இருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் பண்ணுறீங்க, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ நான் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி விற்கிறேன்னா 4 லட்ச ரூபாயும் லோன் கிடைக்கும். நீங்கள் போத்த அட்வான்ஸுக்கு மீதியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வரும்போது அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இனிஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0. நீங்கள் அட்வான்ஸே பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி. அப்போ லோன் ஃபுல் அமௌண்ட் தராங்க அப்படின்னா லோன் வந்து சும்மா தந்துட மாட்டாங்க, அந்த வண்டிக்கான ஒர்த் இருந்தால் மட்டும் தான் அந்த லோன் தருவாங்க. அது தருவாங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸில் கம்மியாக தரனால உங்களுக்கு அது டேலி ஆகுது. மற்றபடிக்கு நீங்கள் வெளியே மார்க்கெட் ப்ரைஸை விசாரிச்சிங்கன்னா கையில் ஒரு 70,000 80,000 கைப்பணம் இல்லாமல் வண்டி எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு அதான் கேட்க வந்தேன், அட்வான்ஸ் பண்ணிட்டு இப்போ லோன் முடிச்சு டெலிவரி எல்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ சுமாராக எவ்வளோ நாள் எடுக்கும்? பேப்பர்ஸ் எல்லாம் கையிலேயே வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 days 3 days முடிஞ்சிடும்.
இவங்க டிலே பண்ணாங்கன்னா தான், கஸ்டமர் டிலே பண்ணாதான் அதிகபட்சம் ஒரு 1 வீக்குள்ள வண்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரால V30 தான். இது 2021 மாடலு. இதுவும் ஏசி வேரியண்ட் தான். நம்மகிட்ட லோடு வண்டி வாங்கினா கஷ்டப்பட்டு போகணும், அப்படி இது பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. நம்மகிட்ட ஏசியிலே பார்த்தீங்கன்னா பிக்கப்பும் இருக்குது, இன்ட்ராவும் இருக்குது, தோஸ்தும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் ஏசியில் வேணாலும் ஏசியில் எடுத்துக்கலாம், நான் ஏசியில் வேணாலும் நான் ஏசியில். இப்போ நீங்கள் V30 எடுக்கிறீங்க, எனக்கு ஏசியெல்லாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் நான் ஏசியில் வண்டி இருந்தால் சொல்லுங்கன்னா அதுவும் நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா டைப்புமே வேரியண்ட் இருக்குது. நீங்கள் லோடு வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணும், எந்த மாடலில் வேணும், எப்படி வேணும், எதுவுமே நீங்கள் இது பண்ண தேவையில்லை. எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வண்டியே ஸ்டாக் இல்லைனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கூட கொடுக்குற வண்டி உங்களுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 21 மாடலு, 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸு, 4 டயர் உங்களுக்கு புதுசு வந்துடும், இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6,20,000 ரூபா வரும். இது வந்து பாருங்க, பிடிச்சிருக்குன்னா நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். மேலே ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கும் நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. நம்மகிட்ட லோடு வண்டி மட்டும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுவேன்னா கமர்ஷியல் எல்லா வண்டியுமே அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட ஈச்சர் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது டீ போர்டு வண்டியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட டீ போர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட் இருக்குது, செலீரியோ இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன டீ போர்டில் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இது 2019 மாடல் வண்டி. உங்களுக்கு 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும். வண்டியோட கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதோ குறை இருந்தாலும் சொல்லுங்கள், அதை செஞ்சு கொடுத்துடலாம். வண்டி வந்து ஓட்டி பாருங்கள், எல்லாமே செக் பண்ணி கொடுத்துடலாம். உள்ள கம்பெனி செட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்களும் எதுவும் செலவு பண்ண தேவையில்ல. இந்த வண்டிக்கு லோன் வேணும்னு கேட்டாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,25 லட்ச ரூபா வரும். இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது, இது நெகோஷியபிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு என்ன ஐடியான்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், பண்ணி கொடுத்தலாம். 3,25 லட்சம். ஆமாம், 3,25 லட்சம். 19 மாடல் தான் உங்களுக்கு, லேட்டஸ்ட் டைப் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோவில் இதுவும் பிக்கப் தான். இது மேக்ஸ் ட்ராக் ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா 2015 மாடலு. உங்களுக்கு FC பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்துடும், இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்துடும். வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த வண்டிக்கு எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டயர் புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா 90% பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு இன்னும் ஃபிட்டிங் எல்லாமே போடணும். எல்லாம் போட்டு ஒரு 4,25 லட்ச ரூபாய்க்கு தரலாம். 2015 மாடலு உங்களுக்கு 4,25 லட்ச ரூபாய்க்கு யாருமே தரமாட்டாங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட வண்டி எடுத்துக்குவாங்க. லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 40,000 ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. இப்போ நம்ம இருக்கிறது நம்ம சியோனோட 3வது பார்க்கிங்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் நின்றுருக்கு. இதுலேயும் ஒரு சில மாடல் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா V50லையும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 வண்டி அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 22 மாடல் வண்டி தான் அது. V50யில் உங்களுக்கு 10 அடி தொட்டியில் உங்களுக்கு லோடு வைஸில் ஹெவியாக ஏற்றணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல லென்த். இன்னும் வாஷிங் கூட இன்னும் எதுவுமே பண்ணலை. அப்பயே உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டி கழுவுனாவே அந்த வண்டியோட லுக்கே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா FC 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் எல்லாமே வந்துடும். எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே லைனுக்கு ஓட்டலாம். லைனுக்கு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வைஸில் உங்களுக்கு அதிகமாக வேணும், 10 வயசில் உங்களுக்கு ஹெவியாக போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இது எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 22 மாடலு. 22 எத்தனை இருக்கு? ஆமாம், இது ஒரே ஓனரில் தான் வரும். ஆமாம், FC இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6,25 லட்ச ரூபா வரும். பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. டாடா இன்ட்ரால V50ல இது ஒரு வண்டி மட்டும் ஸ்டாக் கிடையாது, இன்னும் நிறைய வண்டி ஸ்டாக் இருக்குது. இப்போ இது ஒரு வண்டி இங்கே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளம்பும் போது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் 2-3 வண்டி கூட இருக்குது சொல்கிறேன் நான். இதுவுமே லோக்கல் நம்பர் தான். ஆமாம், லோக்கல் நம்பர். அதே மாதிரி இன்ட்ரா V30ல இப்போ ஏசி வண்டி பார்த்துருப்பீங்க. நான் ஏசியில் வண்டி வேணாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ஏசி வண்டி. இதுவும் 22 மாடல் தான். FC இன்சூரன்ஸ் எல்லாமே இதுக்கும் கரண்ட்டில் 2 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ். வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6,60,000 ரூபா வரும். பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் லோன் ஃபெசிலிட்டியோட. ஓகே, அப்படியே நம்மளோட லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே தேடிட்டு நீங்கள் அலைய தேவையில்ல. நீங்கள் சேலம் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணுங்கள், நம்ம உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா மெயின் இடத்துலையே தான் நம்மளுது இருக்குது. சேலம் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே தான். உங்களுக்கு தெரியலன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பாருங்கள், இதே வீடியோவில் கீழே பாருங்கள் லொக்கேஷன் பின் பண்ண சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து லொக்கேஷன் பார்த்து வரவங்களா இருந்தால் கூட லொக்கேஷன் பார்த்து கூட டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்துடலாம். இல்லை பஸ்ஸில் வர மாதிரினா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூட கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிக்கப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அசோக் லைலாண்டு தோஸ்து 2022 தான் இது.
22 ஒரு 5.25 லட்ச ரூபாய்க்கு தோஸ்த் வண்டி யாருமே தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு தரேன். 2022 மாடல், சிங்கிள் ஓனர், எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் செய்ய தேவையில்ல. லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்குன்னா பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்து சிஎன்ஜி டைப் வண்டி தான் இது. ஓ, சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது? ஆமாம், ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், 2022 சிங்கிள் ஓனர் வண்டி தனிக்கு. ஆமாம், சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது. ரைட்டுங்க. இதுக்கு முன் பண்ணணும், முன்பணம் ஒரு 50 ரூபா கட்டுற மாதிரி வரும், மீதி லோன் பண்ணிக்கலாம்.